குட் மார்னிங் டு ஆல். மெட்டலர்ஜி லெசன் பார்த்துட்ருக்கோம். மெட்டலர்ஜி லெசனில் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓரோட ஒன் ஆஃப் த மெத்தட் தான் லீச்சிங். லீச்சிங்கில் 4 டைப் இருக்குதுன்னு பார்த்தோம். அதில் ஃபஸ்ட்டு டைப் தான் சைனைட் லீச்சிங், ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தோம். செகண்ட் டைப் அப்படின்னா அமோனியா லீச்சிங். அமோனியா லீச்சிங் பற்றி பார்க்க போகிறோம். அமோனியா லீச்சிங்கில் என்ன மாதிரி ஓர் எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிக்கல், காப்பர், கோபால்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்க ஓர் எடுத்துகிட்டு எதுக்கு ஒன்று நம்ம ட்ரீட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்வஸ் அமோனியா. சூட்டபிள் ப்ரெஷரில் நம்ம ட்ரீட் பண்ணும்போது சாலிபிள் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். அதாவது கிரஸ்டு ஓரில் இருக்க மெட்டல் சாலிபிள் அமோனியா கூட ரியாக்ட் ஆகி சாலிபிள் காம்ப்ளெக்ஸாக ஃபார்ம் பண்ணும். அதாவது நிக்கல் காம்ப்ளெக்ஸ், காப்பர் காம்ப்ளெக்ஸ். ரிமைனிங் இருக்க இம்ப்யூரிட்டிஸ் நமக்கு இன்சாலிபிளாக இருக்கும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயன் ஆக்சைடு, ஹைட்ராக்சைடு அண்ட் அலுமினோசிலிகேட். நமக்கு தேவையான இந்த மெட்டல் நிக்கல் காம்ப்ளெக்ஸ், காப்பர் காம்ப்ளெக்ஸோட கான்சன்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். Next one, alkali leaching. Leaching means crushed ore reacts with suitable solvent to form soluble complex அப்படின்னு பார்த்துருக்கோம். இந்த இடத்துல என்ன சூட்டபிள் சால்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்வஸ் அல்கலி. இப்போ சயனைட் லீச்சிங்கில் சோடியம் சயனைடை சூட்டபிள் சால்வெண்ட்டாக யூஸ் பண்ணோம். இங்கே அல்கலி லீச்சிங்கில் அக்வஸ் அல்கலி யூஸ் பண்ணுறோம். அப்போ அல்கலினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ், சோடியம் ஹைட்ராக்சைடு. ஏன் அக்வஸ் அல்கலின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வாட்டரில் டிசால்வ் ஆகிருக்கும், அதனால தான் அக்வஸ் அல்கலின்னு யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் அலுமினியத்தோட ஓர் எடுத்துக்கிறோம், Al2O3. அது கூட அக்வஸ் அல்கலி சோடியம் ஹைட்ராக்சைடு ரியாக்ட் பண்ணுறோம் ப்ளஸ் வாட்டர். டெம்பரேச்சர் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 470 to 520 கெல்வின், 35 அட்மாஸ்பியரில் அந்த ப்ராசஸ் நடக்குது. என்ன ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடியம் மெட்டா அலுமினேட்டுங்கிற ஒரு சாலிபிள் காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணுது. இப்போ டெம்பரேச்சர் ரேஞ்ச் நம்ம யூஸ் பண்ணி பண்ணுறனால நம்ம கிடைக்கிற ப்ராடக்ட்டு அந்த ஃபார்ம் ஆகிருக்க அந்த சாலிபிள் சொல்யூஷன் அப்படிங்கிறது நமக்கு ஹாட் கண்டிஷனில் தான் இருக்கும். அந்த ஹாட் சொல்யூஷன் எடுத்துகிட்டு கூல் பண்ணணும். கூல் பண்ணிவிட்டு தென் டைலூட் பண்ணணும். ஓகேவா? அப்போ அந்த டைலூட் பண்ணுற சொல்யூஷன் கூட ஃபர்தராக என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு கேஸை பாஸ் பண்ணி நியூட்ரலைஸ் பண்ணுறோம். அப்போ இந்த சோடியம் மெட்டா அலுமினேட் கூட கார்பன் டை ஆக்சைடு கேஸை பாஸ் பண்ணி நியூட்ரலைஸ் பண்ணுறோம். அப்போ நியூட்ரலைஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரேட்டட் அலுமினாங்கிற ஒரு ப்ரிசிப்டேட் கிடைக்குது. அப்போ அந்த கிடைக்கிற ப்ரிசிப்டேட்டை அடுத்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறோம். அப்போ ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு கூட அந்த ஃபில்டர் பண்ணது கூட டெம்பரேச்சர் கொடுத்து, அதாவது 1670 கெல்வின்க்கு டெம்பரேச்சர் கொடுத்தோம்னா நமக்கு அதில் இருக்க வாட்டர் மாலிகுலர் எவாப்ரேஷன் நடந்து பியூர் அலுமினா கிடைக்குது. இந்த ப்ராசஸ் தான் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்கலி லீச். த லாஸ்ட் மெத்தட் ஆசிட் லீச்சிங். ஆசிட் லீச்சிங்கில் சல்ஃபைடு ஓர் யூஸ் பண்ணுறோம். இங்கே ஜிங்க் சல்ஃபைடு எடுத்துக்கிறோம். ஜிங்க் சல்ஃபைடுங்கிறது இன்சாலிபிள். சரி, அது கூட ஆசிட் லீச்சிங் பார்க்கும்போது கண்டிப்பாக ஆசிட் தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ என்ன டைப் ஆஃப் ஆசிட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாட் அக்வஸ் சல்ஃபியூரிக் ஆசிட் ப்ளஸ் ஆக்சிஜன் என்னவா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிங்க் சல்ஃபேட் அப்படிங்கிற ஒரு சாலிபிள் சல்ஃபேட் ஃபார்ம் ஆகுது. ப்ளஸ் எலமெண்டல் ஃபார்மில் சல்ஃபர் ஃபார்ம் பண்ணுது. அப்போ இந்த ப்ராசஸில் மெயினாக இன்சாலிபிள் சல்ஃபைட் கன்வெர்டட் இன்டு சாலிபிள் சல்ஃபேட். இந்த ப்ராசஸ்க்கு தான் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிட் லீச்சிங். நெக்ஸ்ட் ஒன், எவால்வேட் யுவர் செல்ஃப். இதில் சில்வரோட எக்ஸ்ட்ராக்ஷன் பற்றி கேட்டிருக்காங்க. எந்த மெத்தட் அப்படின்னா லீச்சிங் மெத்தட் யூஸ் பண்ணி பண்ண சொல்லியிருக்காங்க. லீச்சிங் மெத்தடில் நம்ம தெரியும் இனிஷியலாக ஸ்டெப் 1ல் கிரஸ்டு ஓர் தான் எடுத்துக்குவோம். அப்படி பார்த்திங்கன்னா இங்கே அர்ஜென்டைட் எடுத்துக்கிட்டோம். அர்ஜென்டைட் அப்படிங்கிறது சில்வரோட இம்பார்ட்டன்ட் ஓர். Ag2S சூட்டபிள் சால்வெண்ட் சோடியம் சயனைடு. அப்போ Ag2S NaCN கூட ட்ரீட் பண்ணும்போது சாலிபிள் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணுது. இந்த ஃபார்மான சாலிபிள் காம்ப்ளெக்ஸை ஸ்டெப் 2ல் என்ன பண்ணுறோன்னா ஜிங்க் மெட்டலோட ட்ரீட் பண்ணுறோம். ஜிங்க் மெட்டலோட ட்ரீட் பண்ணும்போது காம்ப்ளெக்ஸில் இருக்க சில்வர் நமக்கு எலமெண்டல் ஃபார்மில் சில்வராக நமக்கு ப்ரிசிப்டேட்டாக கிடச்சிருது. அப்போ இந்த ஈக்குவேஷனில் பாருங்கள் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ரிடாக்ஷனாக நமக்கு தெரியும் ரிடக்ஷனும் நடக்கும், ஆக்சிடேஷனும் சைமல்டேனியஸாக நடக்கும். அப்போ ரிடக்ஷன் எங்கே நடக்குது, ஆக்சிடேஷன் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் ஜிங்க் மெட்டல், அதாவது ஜிங்க் 2 எலக்ட்ரானை லாஸ் பண்ணுது. லாஸ் ஆஃப் எலக்ட்ரானா ஆக்சிடேஷன் நமக்கு தெரியும். சரி, லாஸ் பண்ணுற 2 எலக்ட்ரானை எது கெயின் பண்ணிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸில் இருக்க சில்வர் 2 எலக்ட்ரானை கெயின் பண்ணிவிட்டு எலமெண்டல் ஃபார்முக்கு கன்வெர்ட் ஆகிடுது. Next one, concentration of ore. Last method, magnetic separation or electromagnetic separation. This method is applicable to ferromagnetic ores. இப்போ ferromagnetic oresல தான் இந்த மெத்தட் applicable ஆகுது. அப்போ ferromagnetic means permanent magnetism. For example, iron. அப்போ ஓரில் associate இருக்க impurities 2 types, magnetic one, another one non-magnetic. அப்போ magnetic non-magnetic difference பேஸ் பண்ணி separate பண்ணலாம். For example, tin stone separated from the wolframite impurities. அப்போ wolframite impuritiesங்கிறது magnetic,
டின்ஸ்டோன் அப்படிங்கிறது நான் மேக்னெட்டிக். இப்போ உல்ஃப்ராமைட் இம்பியூரிட்டிஸ் ஏன் மேக்னெட்டிக்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஃபார்முலா FeWO4. அதில் அயன் கண்டென்ட் Fe ப்ரெசென்ட் ஆகிருக்கு, டங்ஸ்டன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்போ அதனால் மேக்னெட்டிக்காக ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த லைன்ஸை மார்ச் 2020 1 மார்க்கில் கேட்டிருந்தாங்க. அப்போ டின்ஸ்டோனை உல்ஃப்ராமைட் இம்பியூரிட்டிஸ்லேருந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு என்ன ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறாங்க? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் செப்பரேஷன். இப்போ இம்பியூரிட்டிஸ் மேக்னெட்டிக்கில் இருக்க ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் இம்பியூரிட்டிஸ் வந்து நான் மேக்னெட்டிக்கில் இருக்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாரு. ஓர் சச்சஸ் குரோமைட், பைரோலிசைட். குரோமைட் ஓரோட ஃபார்முலா FeCr2O4, பைரோலிசைட் MnO2. இது ரெண்டும் மேக்னெட்டிக்காக ப்ரெசென்ட் ஆகிருக்கு. நான் மேக்னெட்டிக் சிலீசியஸ் இம்பியூரிட்டிஸ். அப்போ நான் மேக்னெட்டிக்லேருந்து மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியை செப்பரேட் பண்ணி எடுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் மேக்னெட்டிக் செப்பரேஷனோட டயக்ராமோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்க போகிறோம். மேக்னெட்டிக் செப்பரேஷனோட அப்பரேட்டஸ் பார்க்கலாம். 2 வீல் எடுத்துக்கிறோம். அதில் ஒரு வீல் வந்து மேக்னெட்டிக் வீலாக இருக்கணும், அனதர் வீல் நான் மேக்னெட்டிக் வீலாக இருக்கணும். பெல்ட்டால் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த கரண்ட் கனெக்ஷன் கொடுக்கும்போது இந்த பெல்ட் வந்து மூவ் ஆகும். இதுதான் மூவிங் பெல்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து மேலே விசில் வழியே நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க ஓரை ஃபால் பண்ண வைக்கணும். ஃபால் பண்ண வைக்கும்போது நம்ம அதில் அந்த ஓரில் மேக்னெட்டிக் இருக்கும், நான் மேக்னெட்டிக் ரெண்டுமே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ ப்ரெசென்ட் ஆகிருக்க மேக்னெட்டிக் இந்த மேக்னெட்டிக் வீலோட அட்டாச் நடந்து நமக்கு இந்த வெசில்லையே வந்து செட்டில் ஆயிடுது. நான் மேக்னெட்டிக்காக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மேக்னெட்டோட அட்ராக்ஷன் இருக்காது. அதனால் டிஸ்டன்ஸ் விட்டு இந்த விசிலில் நமக்கு செட்டில் ஆகுது. சரியா? இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணி தான் மேக்னெட்டிக் செப்பரேஷன் பண்ணுறாங்க. அப்போ தனித்தனியாக மேக்னெட்டிக் தனியாக, நான் மேக்னெட்டிக் தனியாக நம்ம செப்பரேட் பண்ணி எடுக்க முடியும். ஒன் செகண்ட் ஸ்டார்டிங்லேருந்து ரீகால் பண்ணலாம். மெட்டலை ஓர்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறோம். அதில் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் தான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஓர். ஏன் இனிஷியலாக கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியலாக எர்த்துலேருந்து எடுக்கும்போது ஓரில் இம்ப்யூரிட்டிஸ் அசோசியேட் ஆகிருக்கும். அப்போ இம்ப்யூரிட்டிஸ்கோட ஓர் இருக்கும்போது ஓரோட குவான்டிட்டி நமக்கு லோவாக தெரியும். அப்போ இம்ப்யூரிட்டிஸை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓரோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்காக கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். இதில் டிஃப்ரெண்ட் மெத்தட் ஃபாலோ பண்ணுறாங்க கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓரில். அதில் ஃபஸ்ட்டு மெத்தட் பாருங்கள், கிராவிட்டி செப்பரேஷன் ஆர் ஹைட்ராலிக் வாஷ். ஹைட்ராலிக் வாஷில் ஸ்லோப்பிங் அப்பரேட்டஸ் எடுத்துட்டோம், ரன்னிங் வாட்டர் அப்ளை பண்ணோம். அப்போ க்ரஷ் பண்ணி வச்சுருக்க ஓரை அது மேலே ஃபால் பண்ண வைக்கும்போது நமக்கு அந்த ஓரில் ஹை ஸ்பெசிபிக் கிராவிட்டி பார்ட்டிக்கல், லோ ஸ்பெசிபிக் கிராவிட்டி பார்ட்டிக்கல் 2 இது ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ ஹை ஸ்பெசிபிக் கிராவிட்டி பார்ட்டிக்கலாக இருந்துச்சுன்னா ஸ்லோப்பிங்லேயே செட்டில் ஆயிரும். லோ ஸ்பெசிபிக் கிராவிட்டியாக இருந்துச்சுன்னா அந்த ரன்னிங் வாட்டரில் அடிச்சுட்டு கீழே வந்திருக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம். அதில் என்ன டைப் ஆஃப் ஓர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் ஆக்சைடு ஓர். செகண்ட் மெத்தட் பாருங்கள், ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் மெத்தடு. இதில் சல்ஃபைடு ஓரை கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் மெயினாக. லைக் BBS ZNS. BBSனா கல்லினா, ZSனா ஜிங்க் பிளண்டி. இதில் மெயினாக ஆயில் வெட் பார்ட்டிக்கல், வாட்டர் வெட் பார்ட்டிக்கல் 2 இது யூஸ் பண்ணோம். ஆயில் வெட் பார்ட்டிக்கலாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கண்டெய்னர் இருக்க வாட்டரில் ரிப்பல் நடந்து நமக்கு ஃப்ரோத்தாக மேலே வரும். வாட்டர் வெட் பார்ட்டிக்கலுங்கிறது இம்ப்யூரிட்டிஸ், அது வந்து நமக்கு பாட்டம் லேயர்லேயே செட்டில் ஆயிரும். ஆயில் வெட் பார்ட்டிக்கலுங்க தான் ஓர் பார்ட்டிக்கல், அது வந்து நமக்கு ஃப்ரோத்தில் மேலே வரும். அது தனியாக விசில் வச்சு செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம். தேர்டு ஒன் பார்த்தீங்கன்னா லீச்சிங். லீச்சிங்கில் சூட்டபிள் சால்வெண்ட் கூட க்ரஷ் பண்ணி வச்சுருக்க ஓரை போடும்போது சாலிபிள் காம்ப்ளெக்ஸாக ஃபார்ம் ஆகும். அப்போ சாலிபிள் காம்ப்ளெக்ஸாக ஃபார்ம் ஆகும்போது, அதாவது க்ரஸ்ட்டு ஓரில் மெட்டல் சாலிபிள் காம்ப்ளெக்ஸாக ஃபார்ம் ஆகுது. அதில் இருக்க இம்ப்யூரிட்டிஸ் ப்ரிசிப்டேட்டாக இருக்கும். நம்ம ஃபில்டர் பண்ணி தனித்தனியாக சொல்யூஷன் தனியாக, ப்ரிசிப்டேட் தனியாக எடுத்துக்கலாம். இதில் 4 மெத்தட் ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் சயனைட் லீச்சிங். சயனைட் லீச்சிங்கில் கோல்டு ஓரை நம்ம லீச் பண்ணணும் வித் சோடியம் சயனைட் கூட. செகண்ட் ஒன் அமோனியா லீச்சிங். அமோனியா லீச்சிங்கில் காப்பர், கோபால்ட், நிக்கல் ப்ரெசென்ட் ஆகிருக்க ஓர் கூட நம்ம அமோனியாவை ஆட் பண்ணி நமக்கு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ண வச்சோம். தேர்டு ஒன் அல்கலி லீச்சிங். அல்கலி லீச்சிங்கில் அலுமினியத்தோட ஓர் பாக்சைட் எடுத்துகிட்டு அது கூட அக்வஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணி லீச் பண்ணணும். ஃபோர்த் ஒன் பார்த்திங்கன்னா ஆசிட் லீச்சிங். ஆசிட் லீச்சிங்கில் சல்ஃபைடு ஓர், ஜிங்க் சல்ஃபைடை காட் அக்வாஸ் சல்ஃபியூரிக் ஆசிட் ஆட் பண்ணி நம்ம இன்சாலிபிள் சல்ஃபைடை ஜிங்க் சல்ஃபேட்டாக கன்வெர்ட் பண்ணணும். லாஸ்ட் மெத்தட் பாருங்கள், மேக்னெட்டிக் செப்பரேஷன். மேக்னெட்டிக் செப்பரேஷன் தான் இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓரோட லாஸ்ட் மெத்தடு. இதில் மேக்னெட்டிக் நான் மேக்னெட்டிக்னு டிஃப்ரென்ஸ் யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணணும். திஸ் மெத்தட் இஸ் அப்ளிகபிள் டு ஃபெர்ரோ மேக்னெட்டிக் ஓர்ஸ். இதுதான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓரோட டைப் அண்ட் பிரின்சிபல்.
நெக்ஸ்ட் டாபிக் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல். இந்த க்ரூட் மெட்டல் எங்கேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர்லேருந்து. லெசன் ஸ்டார்டிங்லேயே பார்த்துருக்கோம் மெட்டலை ஓர்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க 3 மெட்டலாஜிக்கல் ப்ராசஸை ஃபாலோ பண்ணுறோன்னு. அதில் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர். இனிஷியல் ஸ்டேஜில் எர்த்துலேருந்து எடுக்கும்போது இம்ப்யூரிட்டிஸ் அசோசியேட் ஆகிருக்கும். அந்த இம்ப்யூரிட்டிஸை ரிமூவ் பண்ணிட்டோம்னா ஓரோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். அப்படி கிடைக்கிற இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்க ஓரோட கான்சன்ட்ரேஷனை செகண்ட் ப்ராசஸ் அதிலிருந்து க்ரூட் மெட்டலாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ க்ரூட் மெட்டல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓரை தான் நம்ம க்ரூட் மெட்டலாக கன்சிடர் பண்ணுறோம். அதில் இருக்க சாலிட் மாஸ்லேருந்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், பியூர் மெட்டல் அப்டைன் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல் கேரிட் அவுட் 2 ஸ்டெப். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பாருங்கள், கன்வர்ஷன் ஆஃப் த ஓர் இன்டு ஆக்சைடு. அப்போ என்ன பண்ண போகிறோம், ஓரை ஆக்சைடாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டலில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஓரை ஆக்சைடாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் கலீனாங்கிறது சல்ஃபைடு ஓர் PbS. அது என்னவா கன்வெர்ட் பண்ண போகிறோம், கன்வர்ஷன் ஆஃப் ஓர் இன்டு ஆக்சைடில் ஆக்சைடாக லெட் ஆக்சைடாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். அப்போ இதில் மெட்டல் என்ன ஸ்டேஜில் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் Pb2+O2- இருக்கும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப்பில் ஓரை மெட்டல் ஆக்சைடாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? செகண்ட் ஸ்டெப் பாருங்கள், ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு டு எலமெண்டல் மெட்டல். அப்போ என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட் ஸ்டெப்பில் கிடச்சிருக்க மெட்டல் ஆக்சைடை எலமெண்டல் மெட்டலாக கன்வெர்ட் பண்ணணும். அதுதான் ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு டு எலமெண்டல் மெட்டல். ஃபார் எக்ஸாம்பிள் PbO கன்வெர்ட் டு Pb மெட்டல். அதாவது மெட்டல் ஆக்சைடு PbOவை என்னவா கன்வெர்ட் பண்ணியிருக்கோம், லெட் Pbயாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஏன் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் மெட்டல் ஆக்சைடாக கன்வெர்ட் பண்ணுறோம். எந்த டைப்பான ஓராக இருந்தாலுமே ஃபஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம், மெட்டல் ஆக்சைடாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஏன் சல்ஃபைடாக கன்வெர்ட் பண்ணக்கூடாதா, குளோரைடாக கன்வெர்ட் பண்ணக்கூடாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ரீசன்னா, ஏன்னா மெட்டலுக்கும் ஆக்சிஜனுக்கும் ரெண்டுக்கும் இன்ட்ராக்ஷன் வீக்காக இருக்குது. ஓகேவா? அக்கார்டிங் தெர்மோடைனமிக் பிரின்சிபலை யூஸ் பண்ணி மெட்டல் ஆக்சைடை தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஈஸியாக நம்மளால் ரெடியூஸ் பண்ண முடியும் செகண்ட் ஸ்டெப்பில். அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம மெட்டல் ஆக்சைடாக கன்வெர்ட் பண்ணுறோம். சல்ஃபைட் குளோரைடாக கன்வெர்ட் பண்ணாமல் ஆக்சைடாக கன்வெர்ட் பண்ணுறோம். இப்போ தெர்மோடைனமிக் பிரின்சிபலை பின்னாடி டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேவா? சரியா? நெக்ஸ்ட்டு இந்த கன்வர்ஷன் ஆஃப் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இருக்க கன்வர்ஷன் ஆஃப் ஓர் இன்டு ஆக்சைடில் நம்ம சம் மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. அதில் ஃபஸ்ட்டு மெத்தட் தான் ரோஸ்டிங், செகண்ட் மெத்தட் கால்சினேஷன். இதனோட டீட்டெயில் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.